எம்எல்ஏக்கள் ராஜினாமா மேலும் அதிகரிக்கும் என்பதிலும் அவர் உறுதியாக கூறுகிறார். ஏனென்றால் அதிமுகவில் அவர்கள் அதிருப்தியாளர்களை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இபிஎஸ் தயாராக இல்லை. அவர்களை நீக்கிக் கொண்டே இருக்கிறார். கட்சி பதவியை இழந்து விட்டோம், எம்எல்ஏ பதவியும் இழந்து விட்டோம் என்றால் அரசியலில் அடையாளம் தெரியாமல் போவதற்கான சூழ்நிலை உருவாகிவிடும் என்ற பதற்றம் தான் இந்த 3 பேரும் முதலில் இணைவதற்கான காரணம் என்றும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அளித்த அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். குதிரை பேரத்தில் ஈடுபட மாட்டோம், குதிரை வேகத்தில் செயல்படுவோம் என்று முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்தார். ஆனால் இது குதிரை வேகமா குதிரை பேரமா என்ற கேள்வியையும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் எழுப்பியிருக்கிறார். தற்போது குதிரை பேரம் நடைபெற்று கொண்டிருப்பதற்கான ஆதாரங்கள் இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமாக்கள் மூலமாக தெரிய வருகிறது என்றும், ஒரு எம்எல்ஏ ஒரு பதவியை ராஜினாமா செய்வதென்றால் பொதுவாக 3 ஒப்பந்தங்களில் அவர்களுக்கு உறுதி அளிக்கப்படும் என்று கடந்த கால நிகழ்வுகள் தெரிவிக்கின்றன என்றும் இந்த மூத்த அரசியல் தலைவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த பேட்டியில் தெரிவிக்கப்படுகிறது. ஒன்று, அவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏ தொகுதியில் செலவழித்த தொகை அவர்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். 2வது, வேட்பாளராக நிற்பதற்கான உறுதி வழங்கப்படும். 3வதாக அவர்களுக்கு அந்த தொகுதிக்கான தேர்தலில் இடைத்தேர்தல் செலவை முழுமையாக எந்த கட்சியில் இணைகிறாரோ அந்த கட்சி ஏற்றுக்கொள்ளும். 4வதாக வெற்றி பெற்ற பின்னர் அவருக்கு பதவி வழங்கப்படும். இந்த 4 உறுதிமொழிகளின் அடிப்படையில் தான் இந்த 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்றும், மேலும் பல எம்எல்ஏக்கள் இதுபோல ராஜினாமாக்களை தொடர்ந்து செய்வார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் தெரிவித்திருக்கிறார். இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமாக்களின் பின்னணியில் பலர் இருக்கிறார்கள் என்பதும், ஏற்கனவே இது போன்ற குதிரை பேர நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு இது ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக ஆளுநர் மாளிகையில் கூறப்பட்ட அந்த குற்றச்சாட்டை அமமுக சட்டமன்ற உறுப்பினர் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுப்பதற்காக என்ன குதிரை பேரம் நடைபெற்றது, இப்போது இந்த 3 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு என்ன காரணம் என்பதை சபாநாயகரும் அதை தெரிவிக்கவில்லை. அதில் நேரடியாக, அதாவது சட்டப்பேரவை விதி எண் 21 படி ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை அவர் விளக்கி கூறினார். அந்த விதிகளின் மீது சபாநாயகர் எந்த நேரத்திலும் முடிவெடுக்கலாம், கால அவகாசம் எல்லாம் அதற்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். ஒரு எம்எல்ஏ 5 ஆண்டுகள் எம்எல்ஏவின் ராஜினாமாவை ஏற்காமல் இருக்கலாம். இதே போல 5 நிமிடத்திலும் அந்த ராஜினாமாவை ஏற்கலாம். அதற்கு சபாநாயகருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, வானளாவிய அதிகாரம் இருக்கிறது என்பதை ஜேசிடி பிரபாகரன் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தினார். சொந்தமாக கையெழுத்திட்ட அந்த ராஜினாமா கடிதத்தை நேரில் வழங்கினால் அதை உடனடியே ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3வதாக, நேரடியாக ராஜினாமா கடிதத்தை கொடுத்தால் காரணத்தை கேட்காமலேயே ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளலாம். மற்றபடி அவர் ராஜினாமா செய்வதற்கான காரணத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற 3 காரணங்களின் விதி முறைப்படி உள்ள அந்த காரணங்களை நான் ஏற்றுக்கொண்டு இந்த ராஜினாமாவை எடுத்திருக்கிறேன் என்று கூறினார். ஆனால் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராகிவிட்டார்கள். அந்த உறுப்பினர் அட்டை வெளியாகிவிட்டது. அதனால் ராஜினாமா ஏற்பதற்கு முன்னாலே அவர்கள் மற்றொரு கட்சியில் சேர்ந்தது எவ்வாறு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு எம்எல்ஏ மற்றொரு கட்சியில் இதுபோல ராஜினாமா செய்வதற்கு முன்பு இணைந்தது, உறுப்பினர் அட்டை பெற்றது சட்ட ரீதியான மற்றொரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்த சிக்கல் 1, சபாநாயகர் ராஜினாமாவை ஏற்பதற்கு முன்பே உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்ட சிக்கல் 2, 3வதாக அவர்கள் இடைத்தேர்தலில் அந்த தொகுதி மக்கள் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்ட மக்கள் 15 நாட்களில் மே 4 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகன 21 நாட்கள் ஆகியிருக்கின்றன. அதற்குள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மற்றொரு கட்சியில் எந்த கட்சிக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்ணினார்களோ அதே கட்சியின் வேட்பாளராக அந்த தொகுதிகளில் போட்டியிடுவதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா என்பதே $1 மில்லியன் கேள்வியாக இப்போது இருக்கிறது. அதற்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர், மக்கள் வாக்களித்த பின்னர் வெற்றி யாருக்கு என்பதை அந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும். அதுவே தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்காலம் மற்றும் அதிமுகவின் எதிர்காலம், இந்த அரசியல், இந்த எம்எல்ஏக்களின் எதிர்காலம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 3 பேர் ராஜினாமா செய்த சூழ்நிலையில், ராஜினாமா செய்த பின்னர் இந்த 15 நாட்களிலேயே விஜயின் ஆட்சி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சியை போல் சிறப்பாக இருக்கிறது என்று ஒப்பிட்டு அந்த மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பேட்டி அளித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கான விடை அடுத்த
சில மணி நேரங்களில் தெரிய வரக்கூடும். இதில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் அதிமுகவில் மிக முக்கிய பொறுப்புகளில், கட்சி பொறுப்புகளிலும் மிக முக்கிய பொறுப்புகளில், மாவட்ட செயலாளர் மற்றும் தலைமை கழக பொறுப்புகளில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் செயல்பட்டிருக்கிறார்கள். இதே போல ஆட்சியிலும் அவர்கள் அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி என பல்வேறு பகுதிகளை பொறுப்புகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் அவர்களுடைய செல்வாக்கு மற்றும் அவர்களுடைய அந்த மரியாதை உள்ளிட்ட அம்சங்கள், பல்வேறு அம்சங்கள் தக்க வைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த முயற்சியால் கூட்டணி கட்சிகளை, எம்எல்ஏக்களை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டாலோ அல்லது இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தாலோ நாங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்வோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரண்டு கட்சிகளும் தெரிவித்திருந்தன. நாளையே அல்லது இன்று மாலையே அவர்களும் பேட்டி அளிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்று. ஏனென்றால் அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவில் ராஜினாமா செய்து இணைய வைத்தது விமர்சனத்துக்குள்ளாகியுள்ள சூழ்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்பொழுதே ஆதரவை விலக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த அறிவிப்பு கூட நாளையோ நாளை மறுதினமோ வரும். மற்றொரு மிக முக்கியமான சிக்கல், நித்தியகண்டம், பூரண ஆயுசாக விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் அந்த அமைச்சர் பதவி எவ்வளவு காலம் நீடிக்கும்? 6 மாத காலமா, 5 ஆண்டுகளா, ஓராண்டா, அல்லது இப்போதே அந்த கட்சியில் உள்ள எதிர்ப்பு எழுந்துள்ள சூழ்நிலையில் தொடர்ந்து அவர்கள் அமைச்சர்களாக நீடிக்க முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த சிக்கல் இருக்கிறது.